இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜூஸியான பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு நான் 10 ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டில் சைடில் இருக்க கார்னரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ண ப்ரெட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி வச்ச ப்ரெட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டை லைட்டாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்து அந்த கடாய் ஹீட் ஆனதும் பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஹீட்டில் அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணோடனே நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை அதில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் அதை ஒரு பவுலுக்கு மாற்றி அதில் நம்ம முன்னாடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகை ஆட் பண்ணி 3 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்தால் நம்ம ஜூஸியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.